பாத்துட்டே தான் இருக்கேன். அக்கான்னு சொல்றதுக்கு இல்லாம ரோசி குசின்னு சொல்லிட்டு இருக்க அப்படிதானே? இங்க பக்கத்துல வானே. வேண்டாமா அடிப்பியே. அடிக்க மாட்டே, பக்கத்துல வா. தோசைக்கரண்டியை கீழ வைங்க, அப்பதான் வருவேன். மக்களே நீனே சொல்லு, நீ பண்ணுன தப்பு தானமா? இப்படியே நல்ல செல்லம் கொடுங்க. அதான் இவெல்லாம் இப்படி பண்ணுதா? ரோசி அவ சின்ன பிள்ளை தானமா, சரி விடு. ஸ்கூல்ல உனக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. அப்ப அம்மா கிட்ட பயமா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நல்லா படிச்சிருக்கணும், நல்ல மார்க் எடுத்திருக்கணும். அப்ப அம்மா கிட்ட பயமே இருந்திருக்காதுல்ல. நீ நல்ல மார்க்கும் எடுக்காம அம்மா கிட்ட வந்து அதையும் மறைச்சி போய் வேற சொல்லியிருக்க. அதுவும் தப்பு தானே? அழாத. ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சா வரிசையா பொய்யாத சொல்லணும். அதனாலதான் பொய்யே சொல்லக்கூடாதுங்கிறது. இனி எதுக்காகவும் பொய் சொல்லக்கூடாது, சரியா? இந்த நேரத்துல யார் வந்திருக்கா? காலிங் பெல் அடிக்க மாதிரி இருக்கு. தம்பி நீங்க யாரு? மேடம் நான் பார்சல் சர்வீஸ்ல இருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அப்படியா? கொண்டாங்க தம்பி. மேடம் நீங்க நினைக்க மாதிரி பார்சல் சின்னது இல்ல, ரொம்ப பெருசு. இந்த வாசல் வழியா கொண்டே வர முடியாது. அத என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். தம்பி எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியுமா? மேடம் சென்னையில இருந்து வந்திருக்கு. சென்னையில இருந்து ஏதோ ஒரு ஷாப் நேம் மட்டும் போட்டிருக்கு மேடம். மேடம் இப்போ என்ன செய்ய பார்சல? எம்மா எம்மா நம்ம பின்வாசல் வழியா கேட் பெருசுதானமா, அது வழியா கொண்டு வந்துறலாம்ல. அங்க கிரவுண்ட் இருக்குல, அதுல கொண்டு வைக்க சொல்லுங்கம்மா. ஆமா தம்பி, எங்க வீட்டு பின்வாசல்ல பெரிய கேட் பத்துக்கோ, அதனால பெரிய பார்சலா இருந்தாலும் அப்படி கொண்டு வந்துறலாம். ஓகே மேடம், அப்ப அப்படியே கொண்டுட்டு வரேன். நீங்க பின்வாசல் வழியா வந்து கேட் தரங்க. சரிப்பா சரி. ரோசியக்கா நமக்கு யார் பார்சல் அனுப்பியிருப்பாவ? அதுவும் சென்னையில இருந்து. இப்ப பட்டு நல்ல அக்கா அக்கான்னு சொல்லு, அப்படிதானே டி? பார்சல்ல என்ன இருக்குமோ தெரியலையே. சரி வா போய் பாப்போம். யம்மாடியோ, யம்மாவும் பெரிய பொட்டி. எக்கோ தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. இந்தாங்க மேடம். என்ன தம்பி இது? கம்பு மாதிரி இருக்கு, அதுல ஸ்டார் மாதிரிலாம் வச்சிருக்கு. ஏதோ ஒரு கோல் மாதிரி இருக்கு. மேடம் இது மேஜிக் ஸ்டிக். இத வச்சு ஜி பூம் பா அப்படின்னு சொல்லிட்டு அது பெட்டி திறக்கும். என்னது மேஜிக் ஸ்டிக்கா? இத வச்சு ஜி பூம் பா சொல்லணுமா? அப்பதான் இந்த பாக்ஸ் திறக்குமா? ஆமா பாப்பா, அப்படி சொன்னாதான் இந்த பாக்ஸ் திறக்கும். அப்படிதான் அவங்க அங்க இருந்து பார்சல்ல அனுப்பி விட்டுருக்காங்க. அப்படியா? ரொம்ப ஜாலியா இருக்கு இதெல்லாம் கேக்குறதுக்கு. பாப்பா இந்த வாங்கிக்கோமா. இந்த மேஜிக் ஸ்டிக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா வேற இருக்கு. மேடம் போயிட்டு வரேன். மேடம் நீங்க கேட்டீங்களா எங்க இருந்து இந்த பார்சல் வந்திருக்குன்னு? சென்னையில ஒரு குறிப்பிட்ட ஷாப்ல இருந்து வந்திருக்கு மேடம். அதான் தம்பி அப்படியே சொன்னீங்கல்ல, அது என்ன ஷாப்ல இருந்து என்ன விவரம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா மேடம், நீங்க சென்னை போயிருந்தீங்களா, அப்ப இந்த ஷாப்ல நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு இந்த தீபாவளி கிஃப்டா தான் இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. தீபாவளி கிஃப்டா? ஐ ஜாலிதா. ஓகே மேடம் போயிட்டு வரேன். சரி தம்பி போயிட்டாங்க. அம்மா இந்த பார்சலுக்குள்ள கிஃப்ட் வேற இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எம்மா திறப்புமா வாமா. மக்களே இது எவ்வளவு பெருசா இருக்கு, இது எப்படி திறக்க முடியும்? எம்மா என்னம்மா புரியாம பேசுறீங்க? என் கையில தான் அதுக்கான மேஜிக் ஸ்டிக் இருக்கு. ஆமா மேஜிக் ஸ்டிக் இருக்கு, இத வச்சு திறந்துறலாமா? அப்போ வரட்டுமா மக்களே? வாங்கம்மா, அப்பா வர சாயந்திரம் ஆகும். அது வரைக்கும் என்னால பொறுக்க முடியாது. இப்பவே இத திறக்கணும். ஆமாமா ப்ளீஸ்மா திறப்போமா, சொன்ன கேளுமா. சரி சரி ரெண்டு பேரும் அடம் பிடிக்காதீங்க, திறப்போம். ஜாலியா ஜிம்கானா. எம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. எம்மா ஜீபூமா சொல்லட்டுமா? சரி மக்களே அப்ப சொல்லு. எம்மா ஜீபூமா சொன்னனே பெட்டி திறந்துரும், தள்ளிக்கோங்க. எட்டி பூமாரி அந்த ஸ்டிக்கை யான்ட்ட தாட்டி நான் சொல்லுதேன் ஜீபூம்பா. ஆசை தோசை அப்பளம் வடை, அந்த சாரி யான்கிட்ட தான் அந்த மேஜிக் ஸ்டிக்கை தந்தாங்க. நான் தான் ஜீபூம்பா சொல்லுவேன். புடிங்க. எட்டி ரெண்டு பேரும் சண்டை போடாதீயா, யாரா ஒருத்தி சொல்லுங்க. ஜீபூம்பா. ஜீபூம்பா சொன்ன பெட்டி திறக்கல, இவன் வந்து நிக்கான். ஆன்ட்டி என்ன பிளஸ் பண்ணுங்க. என்ன மக்களே உனக்கு பிறந்த நாளா இன்னைக்கு? ஏய் சிண்டு, உனக்கு அடுத்த மாசம் தான பிறந்த நாள். அதுக்கு அப்புறம் எதுக்கு இப்ப பிளஸ் பண்ணதுக்கு வந்து நிக்க? பூமாரி அப்படிலாம் சொல்ல கூடாது. ஆன்ட்டி எனக்கு பிறந்த நாள் இல்ல, நான் இன்னைக்கு எக்ஸாம்ல 100 அவுட் ஆஃப் 100 மார்க் வாங்கியிருக்கேன். அதுக்கு தான் என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். வந்துட்டான் 100 மார்க்குன்னு எல்லாத்துக்கும் தம்பட்ட அடிச்சிட்டு தெரியுதான். நமக்கு அடி வாங்கி தரதுக்குன்னே அவன் வேணுக்குன்னே 100 மார்க்குன்னு சொல்ல வந்திருக்கான். அப்படியே மக்களே 100 மார்க் வாங்கியிருக்கியா? வெரி குட். நல்லா படிக்கணும் சரியா? எல்லா பரீட்சையிலும் 100 மார்க் வாங்கணும் சரியா? சரிங்க ஆண்டி. ஆமா மக்களே ஸ்கூல் விட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி தானே வந்த. இப்ப பேக் போட்டுட்டு எங்க போற நீ?
ஆண்டி நான் ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு டீ எல்லாம் குடிச்சுக்கிட்டு இப்ப டியூஷன் போறேன் ஆண்டி. பரவாயில்லையே, நீ டியூஷன்ல போறியாமா? ஆமா ஆண்டி, ஸ்கூல்லயும் நல்லா படிப்பேன், டியூஷன்லயும் நல்லா படிப்பேன். அதான் 100 மார்க் வாங்கியிருக்கேன். அப்படியா? சரி ஆண்டி, பாய், போயிட்டு வரேன். பாப்பா இடத்த சீக்கிரம் காலி பண்ணு. ஏட்டி பூமாரி, நான் உன்கிட்ட பேசல, ஆண்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி மக்களே, போயிட்டு வா. ஆமா ஆண்டி, இது என்ன பெரிய பாக்ஸ். அதுவா மக்களே, நம்ம சென்னை போயிருந்தோம்ல, அங்க இருந்து தீபாவளிக்கு gift அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படியா? கிஃப்டா? நீங்களும் தான சென்னைக்கு வந்தீங்க எங்க கூட, அப்ப உங்களுக்கு ஏதாவது gift வந்துச்சா? வரலையே ஆண்டி எங்களுக்கு. ஏய் 100 மார்க் எடுத்தேல, உனக்கு gift கிடையாது, முட்டை மார்க் எடுத்தா தான் gift. பூமாரி, அப்பலாம் சொல்ல கூடாது. சரிம்மா. சின்ன சுவியும் உச்சுக்குடுமியும் வந்திருக்காவ. ஏடி உச்சுக்குடுமி, எங்கடி போற? ஏடி தெரியாதா, நான் டியூஷன் போறேன். நான் சுபி சிந்து 3 பேரும் ஒரே டியூஷன்ல தான் படிக்கோம். அப்படியே மக்களே, 3 பேரும் ஒரே டியூஷன்ல தான் படிக்கீங்களா? அப்ப பூமாரியும் டியூஷன் கூட்டி போங்களா? ஏம்மா, நான் உன்ன டியூஷன் போக மாட்டேன், வீட்ல தான் இருந்து படிப்பேன். வீட்ல இருந்தா எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டே இருக்க, எங்க படிக்க? டியூஷன் போனா கொஞ்சமாவது படிச்சிட்டு வருவீல்ல? இந்த பிள்ளைங்க எல்லாம் போறாங்கல, கூடவே படிக்கலாம்ல? போங்கம்மா, நான் போன போலாம். இது வாயம் டி, ஜாலியா இருக்கும் டியூஷன்ல. கொஞ்ச நேரம் படிக்கலாம், கொஞ்ச நேரம் விளையாடலாம், சூப்பரா இருக்கும் டி. உச்சுக்குடுமி, கோவத்தை கிளப்பாத, ஓடிரு பாத்துக்கோ. ஆண்டி, குவார்டர்லி எக்ஸாம் வேற ஆரம்பிக்க போகுது, அவளை டியூஷன் விடுங்க ஆண்டி. அங்க போய் கொஞ்சமாவது படிப்பாள்ல, இல்லனா இங்க இருந்தா இப்படிதான் விளையாண்டுட்டு இருப்பா பூமாரி. ஏய் சுண்டு, பேசாம இருக்க மாட்டியல? உனக்கு வேணா டியூஷன் போ, நான் வர மாட்டேன். என்னமோ பெருசா 100 மார்க் எடுத்துட்டானா, ரொம்ப தான் துள்ளிக்கிட்டு வர. சரி ஆண்டி, அவ டியூஷன் வரலன்னா இருக்கட்டு, நாங்க போறோம். இடி பூமாரி, இது என்னடி பெரிய பாக்ஸ்? இடி, உங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல, எனக்கு தீபாவளி gift வந்திருக்கு. இத பாருங்க, கையில வச்சிருக்கோம்ல ஸ்டார் மாதிரி மேஜிக் ஸ்டிக், இத வச்சு ஜீ பூம்பான்னு சொன்னா இந்த ஓபன் ஆயிரும் இந்த பெட்டி. இடி, அப்ப பெட்டியை தர நாங்களும் பாக்கோம். நான் இப்போலாம் திறக்க மாட்டேன், நீங்க டியூஷன் போங்க, பரவாயில்ல நான் திறப்பேன். இடி, திரையாம்டி, நாங்களும் தான் பாக்கமே. இல்ல இப்ப திறக்க கூடாது, 5:30 மணிக்கு மேல தான் திறக்க சொல்லிருக்காங்க. சரி, எங்களுக்கு நேரம் ஆயிட்டு, நாங்க அப்ப டியூஷன் போறோம். டி, ஏதாவது gift இருந்தா எனக்கும் வச்சிரு டி, சரியா? சரி உச்சுக்குடுமி, நான் gift இருந்துச்சுன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது கொண்டு வரேன், உனக்கு நான்சிக்கும் தருவேன், சரியா? சரி டி, ரொம்ப தேங்க்ஸ், போயிட்டு வரேன். பை பை. பை. எப்பா நல்ல வேலை, போயிட்டாங்க எல்லாரும். நான் ஜீபம்மா சொல்ல போறேன். சரி மக்களே, சொல்லு சீக்கிரம். பூம்பா. எம்மாடியா, இதெல்லாம் என்னது? ஆமா, இதெல்லாம் என்னது? ஸ்டார் ஸ்டாரா வருது, எல்லாமே மேஜிக் மாதிரி இருக்கு. எவ்வளவு உயரத்துல இருக்கு, இதுல என்ன இருக்குன்னு எப்படி பாக்குறது? மக்களே, இது ரொம்ப அவசரமா இருக்குல, அதனால அம்மாவெல்லாம் எட்டி எடுக்க முடியாது. அப்பா வரட்டு, அதுக்கப்புறம் எடுக்கலாம், gift இருக்கான்னு பார்க்கலாம். இப்பவே என்ன gift இருக்குன்னு பார்க்கணும். நீங்க எடுங்க, ஸ்டூல போட்டு எடுங்கம்மா, உங்களுக்கு அவசரம் எட்டும். அழாத, எதுக்கு எடுத்தாலும் அழாத. ஸ்டூல வச்சாலாம் இதுல எட்டாது, நான் ஒரு ஏணியை எடுத்துட்டு வரேன், அப்பதான் சரியா வரும். டி, gift-ஐ எடுத்துட்டு ஆளுக்கு பாதி பாதி பங்கு வச்சிரணும், சரியா? இது நல்ல கதையா இருக்க, எனக்கு தான் முழுசும். அம்மா வரட்டும், அம்மிட்ட சொல்லி பாதி gift-ஐ நான் வாங்கிடுவோம்ல. மக்களே, 2 பேரும் தள்ளுங்க தள்ளுங்க. வேண்டாம் மக்களே, கீழே நின்னுக்கோ, நான் gift இருந்தா எடுத்து கீழே தாரேன் உங்ககிட்ட. சரிம்மா, சீக்கிரமா பாருங்க என்ன gift இருக்குன்னு. ஏ அப்பா, என்ன gift இருக்கு? அம்மா, மொத gift எனக்கு தான், எடுத்து போடுங்க சீக்கிரம். அம்மா பாத்து, உள்ள விழுந்துறாதீங்க. பார்ட்டி கேர்ள் செட். மக்களே, என்ன போடுறேன், கேட்ச் பிடிச்சுக்கோ.
ஏற்கனவே முட்டை மார்க் வாங்கியிருக்க, அடுத்த பரீட்சையிலேயே நல்ல மார்க் வாங்கண்டாமா? சரிம்மா. ராக்கெட் வெடி, புஷ் வாணும், சும்மா சரவெடி 1000 வாளா நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பாம்பு வெடி, புஷ் புஷ் வரும்ல. ஐயா ஜாலி. தீபாவளி வரதுக்குள்ள இந்த தெருவிலே நான் தான் ஃபர்ஸ்ட் எல்லா பட்டாசையும் போடுவேன். முதல்ல உச்சி குடுமிக்கு, நான்சிக்கு, இந்த சிந்துக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும். முதலவே படி, நாளைக்கு உனக்கு பரிச்சு தானே. பரிச்சு அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. பிரித்தெழுதுக. ஆட்டுக்குட்டி, ஆடு பிளஸ் குட்டி, மாவிலை, மா பிளஸ் இலை, வெறுந்தோட்டம், வெறுமை பிளஸ் தோட்டம், ஆடு பிளஸ் குட்டி, ஆட்டுக்குட்டி, ஆடு பிளஸ் குட்டி, ஆட்டுக்குட்டி. மக்களே சிண்டு, என்னம்மா? இன்னைக்கு தமிழ் பரிச்சு தானடா, படிச்சிட்டீங்களா? ஆம், படிச்சிருக்கேம்மா. வெரி குட். போன தடவை மாதிரி 100 மார்க் வாங்கிடணும், சரியா? சரிம்மா. பிள்ளை பாவம் படிச்சு படிச்சு ரொம்ப டயர்டா இருக்கும் போலக்கு. மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கான். மக்களே பால் கொண்டு வரட்டாடா, சூடாட்டு. சரிங்கம்மா, சீக்கிரம் கொண்டு வாங்க. எம்மா தம்பி முழிச்சிட்டானா? இல்ல மக்களே, தூங்கிட்டு இருக்கான். சரி மக்களே நீ படி, நான் சீக்கிரம் பால் எடுத்துட்டு வரேன். ஆடு பிளஸ் குட்டி, ஆட்டுக்குட்டி, ஆடு பிளஸ் குட்டி. ஐயோ மறந்து போதே. எக்ஸாம் டைம்ல சிண்டுக்கு இந்த மாதிரி சத்து உள்ளதா கொடுக்கணும், அப்பதான் அவனுக்கு நல்லது. ஐயோ சிண்டு தூங்கிட்டு இருக்கான். பாவம் பிள்ளை நைட்லாம் முழிச்சிருந்து படிச்சிருக்கான், அதான் தூங்கிட்டான் போல. சிண்டுமா எழும்புடா. ஆடு பிளஸ் குட்டி, ஆட்டுக்குட்டி. எம்மா கொஞ்சம் தூங்கிட்டேம்மா. பரவாயில்லடா செல்லம், அந்த பாலை குடிங்க. இதுல இருக்க எல்லா கொஸ்டினையும் படிச்சிட்டியாமா? ஆமாம்மா, படிச்சிட்டேன். சரி அப்ப படிச்சது போதும், குளிச்சிட்டு வா, சாப்பிட்டுட்டு அந்த ஸ்கூலுக்கு கிளம்பலாம். சரிம்மா. இவ்வளவு நேரம் படிச்சு ஒண்ணுமே மண்டல ஏறல. எல்லாம் மறந்து போகுது. எப்படி எக்ஸாம் எழுதுவேன்? அம்மிட்ட சொன்னா அடிப்பாவ. போன வாட்டி 100, இந்த வாட்டி அப்போ முட்டை மார்க் எனக்கா? எப்படியாவது சுபியை பார்த்து எழுதிரணும். இல்லைன்னா யாரு படிச்சுட்டு வந்திருக்காங்களோ அவங்கள பார்த்து எழுதணும். இப்பதானே படிச்சிட்டு இருந்தா, அதுக்குள்ள எங்க போனா? பூமாரி, எம்மா நான் குளிச்சிட்டு இருக்கேன். சரி மக்களே சீக்கிரம் குளிச்சிட்டு வா, ஸ்கூலுக்கு போறதுக்கு நேரம் ஆயிட்டு. வாரிமா. எம்மா நூடுல்ஸ் செய்தாங்க. தோசை சுட்டு வச்சிருக்கேன், இப்ப நூடுல்ஸ் வேற கேக்கா. சரி செய்து கொடுப்போம், இல்லைன்னா பரிச்சு வேற ஒழுங்கா எழுத மாட்டா. எம்மா நூடுல்ஸ் கொண்டா சீக்கிரம். ஏம்மா இவ்ளோ காரமா செஞ்சிருக்கீங்க? எல்லாம் ரெட் கலர்ல இருக்கு. அடி வாங்கிட்டு போயிராத, அது சிவப்பு கலர் குடமிளகா போட்டிருக்கேன், அதான் ரெட் கலர்ல இருக்கு. காரம்லாம் ஒண்ணு இல்ல, நான் சாப்பிட்டு பார்க்க தான் செஞ்சேன். சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா தோசை சுட்டு தரேன், அதை சாப்பிட்டு போயிரு. அப்ப இதை கொண்டு வச்சுட்டு தோசை சுட்டு கொண்டு வரட்டுமா? வேண்டா, கொண்டாங்க சாப்பிடுதேன். எம்மா போதும் தாங்க. என்னது போதுமா? 2 வாய் தானே சாப்பிட்டிருக்க, அதுக்குள்ள வேண்டாம்னு சொல்லுதா? இதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்தானா? மக்களே என்ன இதெல்லாம், ஏன் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லுத? எப்ப எனக்கு பிடிக்கலப்பா. யார் ரமணி பிள்ளையா அடிச்ச? எங்கன முதல்ல தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கேன், ரோசி சாப்பிட்டு இருக்கா. இவ தோசை வேண்டாம் சொல்லிட்டு இடத்துல நூடுல்ஸ் கேட்டா. இப்போ கொண்டு வந்து கொடுத்தா அதையும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வேண்டாம்னு சொல்லுதா. அப்படியா? ஆமாப்பா, ஏதாவது செய்து கொடுத்தா அது வேண்டாம் இது வேண்டாம்னு எப்ப பார்த்தாலும் அடம் பிடிச்சிட்டு இருக்காப்பா. பாட்டி ரோசி கூசி. எப்ப பாருங்க உங்க முன்னாலே என்ன ரோசி கூசின்னு சொல்லுதாப்பா. பூமாரி என்ன இதெல்லாம்? எனக்கு பிடிக்கலப்பா தோசை. அதான் நூடுல்ஸ் கேட்டேன். சாப்பாடு இப்படி வேஸ்ட் பண்ணலாமா? வாங்கி சாப்பிடு. செல்ல குட்டியில வாங்க வாங்க, அழக்கூடாது. அழதுங்கடா செல்லம். இந்த பாருமா, எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுதாங்க. சாப்பாடு அப்படி ஒதுக்கி வைக்க கூடாது, சரியா? சாப்பாடை வேஸ்ட் பண்ணவும் கூடாது ஒரு நாளும். எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வா. சாயந்தரம் அப்பா ஆபீஸ் போயிட்டு வந்த உடனே உன்னை ஐஸ்கிரீம் பார்க் கூட்டிட்டு போறேன், சரியா? ஆமாடா செல்ல குட்டி, உனக்கு ஐஸ்கிரீம் கேக்கு உனக்கு என்னென்ன வேணுமோ கேளு, வாங்கி தரேன் அப்பா. சரி மீதி இருக்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போ. எப்பா நீங்க நல்ல செல்லம் கொடுங்க இவளுக்கு, அதான் இவ ரொம்ப ஆட்டம் போடுதா. எப்ப அங்க பாருங்க, மெதுவா ரோசி குசின்னு சொல்லுதா. சரி மக்களே, ரோசி நீனும் ஸ்கூலுக்கு கிளம்பு, நேரம் ஆயிட்டலாம். சரி சாயந்தரம் எல்லாரும் கிளம்பி இருங்க, ஐஸ்கிரீம் பார் போனோம். சரிங்க ரமணி நான் ஆபீஸ் போயிட்டு வரமா? சரிங்க, பாத்து போயிட்டு வாங்க. ஏடி எனக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் தாட்டி. எனக்கு மட்டும் தான் டீ நூடுல்ஸ். அடிக்க முன்னாடி அலறவ செய்தா. ரோசி அடி வேணுமா? ஓடிட்டா. எம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்.
பாத்திரம் வேற நிறைய கிடக்கு, போய் பாத்திரத்தை கழுவோம். அம்மா அம்மா அண்ணே எங்க? ஜோதி, அக்கா வாங்கக்கா. யாரது செல்லம்? என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்டீங்களா குட்டி? இட்லி சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டீங்களா செல்ல குட்டி? ரமணியக்கா உட்காருங்க. ஜோதி, அடுத்த வாரம் உனக்கு கல்யாண வீடு உண்டா? ஆமாக்கா, எனக்கும் கார்டு கொடுத்துட்டு போனாவ. அடுத்த வாரம் லீவ் விட்டுருங்களாமா? அப்ப பிள்ளைகளையும் கூட்டிட்டு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? சரிக்கா, நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே கேட்க வந்துட்டிய. ஏக்கா பூ மாதிரி அழாம போனாலானே பள்ளிக்கூடத்துக்கு. ஆமா, இன்னைக்கு அவங்களுக்கு பரிச்சை ஆரம்பிக்கலாமா? அழாம தான் போனா. ஏமா அப்படி கேட்க? அத்தை அண்ணே அழுதுட்டே போனா. அப்படியே மக்களே, ஸ்கூலுக்கு அண்ணன் போகும்போது அழுதுட்டா போனா? ஜோதி, சுபி அழுதுட்டா போனா? ஆமாக்கா, அதையும் கேக்கிய படிக்கவே இல்லையாக்கா. ஒரே அழுது உருண்டுகிட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன், பரிச்சையே எழுத மாட்டேன்னு ஒரே அழுகக்கா. நான் என்னக்கா செய்வேன்? படிக்க வச்சாச்சு, சொன்னா கேட்கவே மாட்டேங்கம்ல. காலையில எந்திக்க மாட்டேங்கா, ஒரே தூக்கங்கா. 8 மணி வரை தூங்கியிருக்காங்க. எங்க வீட்ல அவ சாப்பிட மாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு கடைசி அழுதுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஏசனா அதெல்லாம் போயிட்டா. பிள்ளைகளுக்கு படிக்கணும்னாலே கஷ்டமா இருக்குக்கா. கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போகாம இருந்துட்டாவல்லமா கொரோனால, அதான் பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கு போல. ஆமாக்கா, எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வச்சிடணும். மக்களே, நீ ஸ்கூலுக்கு போறியா? ஸ்கூலுக்கு போக மாட்டேன். சரி மக்களே, அழாத, நீ போவாண்டா. அழாத அழாத. இக்கு பாத்தீங்களா, போவாண்டான்னு சொன்னோட சிரிக்கா பாருங்க. யாத்தாடி இவ இப்பமே இப்படி இருக்காளே, எப்படிமா அவ ஸ்கூலுக்கு போவா? இக்கோ இன்னும் 2 மாசம் கழிச்சோன்னா பால்வாடி ஸ்கூல்ல வந்து விடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன்க்கா. ஆமாமா, நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாள்ல. சரி, கொஞ்ச நேரமாவது கொண்டு விட்டு பழகு, அப்பதானே இருப்பா. ஆமாக்கோ, அப்படிதான் செய்யணும். நம்ம சிண்டுக்கு தம்பி சிக்கு இருக்கான்லக்கா, அவனும் இவளுக்கும் ஒரே வயசு தான். அதை 2 பேரையும் சேர்த்து ஸ்கூல்ல வந்து விடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நானும் அந்த கட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆமாமா, சுபிட்ட கேளு. அவளும் அவ பிள்ளைய கொண்டு விடுவாள்ல, நீனும் உன் பிள்ளைய கொண்டு விடு. 2 ஒண்ணு கூட துணையாச்சுல. சரிக்கா. சரி ஜோதி, போயிட்டாரு. நேராயிட்டு நான் வீட்டுல வேலை கிடக்கு. சரிக்கா, போயிட்டாங்க. ஹாய் மக்களே, நிலா குட்டி. பை பை. எல்லாக்குட்டி ஸ்நாக்ஸ் வேணுமாமா? ஐஸ்கிரீம் வேணும். ஜும்மா ஐஸ்கிரீமா? சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், ஊசி போடுவவ. ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் வேணும். சரி சரி, அழக்கூட தாரேன். ஏடி பெல் அடிச்சாச்சு, இப்ப டீச்சர் வருவவ, நமக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிரும். லே சிண்டு நல்லா படிச்சிருக்கியால? லே ஆமா, நேத்து நைட்டு முழுக்க உட்கார்ந்து படிச்சேன். இன்னைக்கு காலையிலே அலாரம் வச்சு நல்லா படிச்சிட்டேன். லே அப்ப எனக்கு சொல்லி தருவியால? சரில, நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, உனக்கு சொல்லி தரேன், சரியா? அழாத. லே பண்டி, நல்லா சிரிச்சிட்டு உட்கார்ந்திருக்க, நல்லா படிச்சிட்டியோ? மச்சான், தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு. அதனால நான் படிச்சாலும் படிக்கட்டாலும் கவலைப்பட மாட்டேன். லே, அவன் வீட்ல எவ்வளவு அடி வாங்கினாலும் அவன் அழவே மாட்டான்ல, சிரிச்சிட்டே தான் இருப்பான். அப்படியா? லே பண்டிய பத்தியா அழாம உட்கார்ந்திருக்கா, நீ இப்படி அழுதுட்டு இருக்க? பயமா இருக்கு. எடி பூமாரி, இந்த சிண்டு இருக்காமல சிரிச்சுட்டே இருக்கான், நல்லா படிச்சிருக்கான்டி. ஏட்டி, நீ ஏதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா நீ தான் கேட்டு சொல்லணும், சரியா? ஏம்டி நீ கேட்க வேண்டியதுல? ஏட்டி, நான் கேட்டா சொல்ல மாட்டோம் டி. டீச்சரு போவல அடி போவ. ப்ளீஸ் டி. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். இன்னைக்கு தமிழ் எக்ஸாம், எல்லாரும் படிச்சு வந்திருக்கீங்களா? ஆமா மிஸ், படிச்சிட்டு வந்திருக்கேன். சிண்டு மட்டும் தான் படிச்சு வந்திருக்கேன்னு சொல்லுதான், மீதி யாருமே படிக்கலையா? இந்த வாட்டி யாராவது முட்டை மார்க் எடுக்கட்டு அப்படியே ஹெச்எம் ரூம்ல கூட நிறுத்திடுவேன். எல்லாரும் ரெடியா இருங்க. இப்ப பெல் அடிச்சோன்னே கொஸ்டின் பேப்பர் தரவேன், கடகடன் எழுத ஆரம்பிக்கணும். முட்டை மார்க் எடுத்தா எக்ஸாம் ரூம்ல போய் நிக்கணுமாம்ல? சும்மா சிண்டு சொல்லுத பார்த்தா இந்த வாட்டி அவன் 100க்கு 100 எடுத்துருவான் உங்களுக்கு. சொல்லுதம்ல, உனக்கு எல்லாத்தையும் காணிக்கே, நீனும் 100 மார்க் எடுத்துடலாம். சரில மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்னா. இருக்கட்டும்ல, நம்ம ஃப்ரெண்டு. பிள்ளைங்களா, எல்லாருக்கும் டேபிள்லயும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாச்சு. எல்லாரும் எழுத ஆரம்பிக்கலாம். யாரு யார்கிட்டயும் பேசக்கூடாது, யாரையும் பார்த்து எழுதக்கூடாது. யாராவது கேட்டு எழுதுனீங்க, காப்பி பண்ணி எழுதுனீங்கன்னா அதுக்கப்புறம் பேப்பரை கையில தந்து அப்படியே ஹெச்எம் ரூமுக்கு அனுப்பி விட்டுருவேன். ஏய் சிண்டு, முதல் क्वेश्चन சொல்லி தல. லே மச்சான், முதல் क्वेश्चन எனக்கு தெரியலல்ல. என்னது தெரியல?